செய்யும் கனவா முடியல. கடவுள் இப்படி பண்ணிட்டாரு. டெய்லர் பண்ண நல்லா துணி எடுத்து அழகா கலர் போட்டு அழகா நிக்க வச்சு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆமென். சத்தமா தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ப்ரொடக்ஷன் அதுதான் அவரால சரி பண்ணுது. அல்லேலூயா. ஆமென். இது பாதிக்கப்படுகிற சூழ்நிலை, இது பலவீனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். காலையில கூட பார்த்தோம். பதஸ்தா குணக்கருகளே 38 வருஷமாய் அவன் படுத்த ஒரு மனிதனை பார்த்து ஒரு மாசம் சொன்னார். என்ன தெரியுங்களா? என்ன சொன்னார் தெரியுங்களா? சொல்லுவா எடுத்துக்கலாம். அந்த வசனத்தை யோவான் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொல்லுவாங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவனை பார்த்து ஒரு வார்த்தை அவன் படுக்கை எடுத்து என்ன பண்ணி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. ஸ்தோத்திரமாக. உடனே தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. 38 வருஷமா அந்த மனுஷன் தந்தி காலமா காத்துட்டு அவன் வாழ்க்கையில கிடைக்காத மிகப்பெரிய ஒரு கிரேட் மிராக்கிள். காசு கொடுத்தாரா? ஆண்டவர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரா? எதுவுமே சொல்லுங்க. உடனே அவன் சுத்தமானான். சரி, இவன் வியாதிப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவரே கொடுது. ஏன் வியாதிப்பட்டணும்? நம்மளுடைய சில தவறுகள் செய்யும் போது, பாவம் செய்யும் போது சாபமும் பாவமும் நம்ம மேல வியாதி வரும். அதுக்கு பதில் பார்க்கலாம். 14ஆவது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு அவன் எங்க வந்தா தெரியுங்களா? சர்ச்சுக்கு வந்துட்டான். குணமாக்கப்பட்டவர்கள் எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். தேவாலயத்தில் கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே. ஒரு மனிதன் பாவம் செய்தால் வியாதிகள் வரும். அல்லேலூயா. பாவம் செய்தா என்ன வரும்? 38 வருஷமா இவன் பலவீனப்படுத்துறது காரணம் என்ன? செய்த பாவம். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சேரார் அவன் மன்னித்தார். அல்லேலூயா. அவனை மன்னித்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்தார். அதாவது இப்படி வராங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஸ்தோத்திரம். ஒரு அதிசயம் நடந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்ல வர இன்னைக்கு அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்ல போறார். விசுவாசிக்கிறீங்களா? மகளே உன் வேலைக்கு விடுதலையாக்கப்பட்டார். லூக்கா புத்தகத்துல ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடத்துல ஒரு மகள் பாதிக்கப்படுறாங்க. 13ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். ஆமென். இவர் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்துல ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 18 வருஷமாய் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்பட்ட 16ஆவது வருஷம் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி. நல்ல கவனிங்க. சில நேரத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கும். நம்முடைய உடம்புல அது தங்கி இருக்கும். எந்த பார்ட் அது தொட்டிருக்குன்னு தெரியாது. எந்த பார்ட் அது அட்டாக் பண்ணிக்கும் தெரியாது. ஆனா பலவீனம். இன்னைக்கு கர்த்தர் பலவீனத்தை விடுதலை தர போறார். நல்ல விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அசுத்த ஆவினாலே பலவீனம் உண்டாக்க முடியும். அது என்ன செய்யணும்? பலவீனப்படுத்தி நோய்வாய்ப்படுத்த வச்சு சோதனை படுத்தபடியாயிடும். ஒரு தடவை நாங்க சர்ச்சை ஆரம்பிச்ச புதுசுல ஒருத்தவங்க ஒரு வயசான பாட்டிக்கு ஆவி செடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஓடிட்டவங்க அந்த பகுதிக்கு நான் செடிக்க போறேன். படுக்க நான் போனது வேற வீடு. அவங்க வீட்டார் வந்து பக்கத்தில் ரொம்ப நல்லா படிக்க இருக்கிறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அது பார்த்தா 70 வருமா படுத்துக்கணும். என்னன்னு சொல்லிட்டு எண்ணெய் கொடுத்து ஜோப் பண்ண உடனே திடீர்னு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் போவே மாட்டேன், இவனை சாகடிக்காம. நான் சும்மா ஜோப் பண்ண போன ஆளு விஷயம் தெரிஞ்சு போச்சா. அது போதும் எதிர்க்காத அந்த அம்மா பாட்டி ஏற்று உணர்ந்துச்சு. எல்லாம் ஆச்சரியமா பாக்குறான். விஷயம் தெரிஞ்சு போச்சா.
நான் சொல்லி சர்ச்சுக்கு கூட்டு வந்திருக்கேன், ஜெபிக்கலாம். ஒரு நாள் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட்டு பண்ணிட்டாங்க, ஆட்டோவில் வச்சு கூட்டு பண்ணிட்டாங்க. வந்து நாங்கள் ஆதாரம் முடிச்சு ஜெபிக்க தொடங்கினோம். ஜபம் பண்ணும்போதே அந்த அம்மா உயிர் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? உயிரே போயிடுச்சு. வரலாம் பக்கத்தாய் போயிடுச்சு. ஆண்டவரை தோற்றுறோம், மா மா கூட இருக்கிறோம், நம்ம ஜபம் பண்ணுகிறோம், கூட இருக்கிறோம், பார்த்து போயிடுவா, ஐயோ கூட்டியா எப்படி இருக்கு நமக்கு? எனக்கு ரொம்ப டச்சா. ஆண்டவரை எப்பா இதாம்மா இங்க வந்து சேர்த்து போச்சுன்னா பேரு கொஞ்சம் உயிர் குத்துருங்க ஆண்டவரை. ஏன்னா தண்ணி வாயில குத்துறாங்க, ரோடோடக்கே கொடுத்து தண்ணி உள்ள போல துடுக்கு குடிச்சு அப்படிச்சு பாருங்க. எப்பா அப்பதான் தெரியவாச்சு. நான் சொன்ன ஆண்டவரை இவங்க சாப்பிட்ற அவனா சொன்னேன், இங்க வேணா உள்ள போயிடுச்சா. அசிங்கமா போடுறத எங்களுக்கு செவிக்க போனாங்க, செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் அசுத்தாவிப்படுகிற காரியம். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணி நல்லாயி ரொம்ப நாள் ரொம்ப நாள் விடுறாங்க. உடற்கு வந்து வந்தாங்க சீட்டு வேலை செய்யற ஒரு லேடி, நல்ல யங் லேடி. அவங்களுக்கும் சேவனை பண்ணிக்கிறாங்க. செபிச்சுட்டே இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சர்ச்சை முடிஞ்சு மாசிங் சனிக்கிழமை தான் ஜோம் பண்ணிக்கிறோம். உயிர் போயிடுச்சு. குளோரிக்கெல்லாம் தெரியும், பைபிள் தெரியாது. பைபிள் சரி வந்தவங்க தட்டுறோம் தட்டுறோம், அதோ அதோ இந்த மொத்த தட்டுற கையை தூக்கத்தை கொடுத்துச்சு. மொத்த தட்டுற சூடு சொன்னாங்க, போச்சுடா எப்பா இதே இடத்துல இங்கே சாட்சி போச்சுடா அப்படின்னு நினைச்சோம். வந்த உங்களுக்காரு பாஸ், அவன் வீட்டுக்காரு பாஸ், அந்த அம்மாவோட வீட்டுக்காரு பாஸ், மூத்த ஆளு பாஸ். போகலாம் ஆம்புலன்ஸ் கூட்டு வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போர் எடுக்கிறாங்க. நல்ல குளோர் இருந்துச்சு. வீட்டுக்கு போய் குளோரோஃபார்ம் எடுத்து வந்துச்சு. அந்த குளோரோஃபார்ம் எடுத்து வந்து மூக்கில் அப்படி வச்சிருப்பாருங்க. கபக்க குச்சின உடனே அந்த சுட்டாரி பார்த்து ஹீல் பண்ணி ரத்த சோப்படுத்து அந்த லேடி மறுபடியுமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 பிள்ளைங்க போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பிசாசு பல விதத்தில் பலவீனப்படுத்தும். ஒருவேளை அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி நமக்கு எந்த பகுதியை தாக்கி இருக்குன்னு தெரியாது. செபிக்கும் போதுதான் தெரியும் அது எந்த பகுதியில் உட்கார்ந்து. இந்த பகுதியில் வசம் சொல்கிறது, அவன் சோதரமான அது பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிவரக்கூடாத துணியா இருந்தால் பலவீனப்படுத்தும். இது கண்டுபிடிக்க முடியாது, டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உள்ள இருக்க எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறோம். என்ன பேக் பாஸ் முடியும், பேக் பாஸ் அதை அடிக்கிற வேலை, உருவாக்குற வேலை யாரு? கர்த்தர். அடிக்கிற வேலை யாரு? பிசாசு. நம்ம பேக் பாஸ்ல உட்காந்துக்கிட்டு ஆட்டோ உருவாக்கி பேக் பாஸ் உண்டாக்கிட்டு அதை உட்காந்துக்கிட்டு பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கையை வைத்த போது அல்லேலூயா, இயேசு என்ன பண்ணாரு? அந்த மகளை கண்டு தமிழ்ந்து அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்துக்கு உண்டாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளுடைய தமது கைகளை வைத்தா உடனே அவர்களுக்கு அவன் என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம். நிமிர்ந்து தேவன் என்ன பண்ணலாம்? மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு ஒருவன் அப்படிப்பட்ட பலவீனம், எப்படிப்பட்ட பலவீனம்? முதல்ல பார்த்தோம் பாவத்தினால் பலவீனம் யார்? 2வது பார்க்கிறோம் பிசாசுடைய கிரியையினால பலவீனம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இயேசுதாங்க. பாவத்தினால வியாதி ஆனாலும் பிசாசுனால் வியாதிப்பட்டாலும் இயேசுதான் பரிகாரி. அல்லேலூயா. அந்த ஒரு 16வது வசனம் வாசிக்கலாம். 14. இதோ ஓய்வு நாளிலே சொஸ்தமாய், இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். ஓய்வு நாளிலே சாத்தான் கட்டியிருந்த அந்த கட்டு இயேசு சொன்னார், சாத்தான் கட்டி வச்சிருந்தாங்க. என்ன பண்றான்? சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நிறைய பேர் பிசாசை கட்டி வச்சிருப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அந்த கட்டில் இருக்க ஒரு பெரிய விடுதலை விட்டுருவோம். சில பேருக்கு நல்லா இருந்தா போதும், செய்வனை பண்ணி கட்டு வச்சுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏவலை வச்சு கட்டி போட்டுருவாங்க. அல்லேலூயா. அந்த கட்டை அவிழ்க்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு மாத்திரம் உண்டு. அல்லேலூயா. நாம் 1:13 வாசிக்கும் போது கர்த்தர் உன் முகத்தை விரித்து உன் கட்டுகளை அறுப்பான். அல்லேலூயா. உன் கட்டுகளை நீ என்ன பண்ணணும்? அறுக்கப்படணும். ஒருவேளை பலவீனப்படுத்துகிற ஆவி, இது கண்டுபிடிக்க முடியாது. நோய் வேற, பலவீனப்படுத்துகிற வேற. நான் சொல்லுவேன்,
இப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் கர்த்தருடைய கரம் மேல வந்து இறங்கும் போது அல்லேலூயா ஆமென் பேச ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விடுதலை தேவன் நமக்கு தர போகிறார் ஆமென் ஆமென் மூணாவது காரியத்தை பார்க்கலாம் ஸ்தோத்திரம் வியாதி ஏன் வந்தது என்பதை பார்க்கலாம் வாசிக்கலாம் யோவான் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல காலையில கூட நம்ம பார்த்தோம் ஸ்தோத்திரம் ஆமென் இந்த வியாதி ஸ்தோத்திரம் அல்லேலூயா 4வது வசனம் வாசிக்கலாம் இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். சில வியாதிகள் தேவனுடைய நாமம் மகிமைக்காக அனுமதிப்பார் அல்லேலூயா ஆமென் தேவன் அனுமதிப்பார் பிசாசினால் கிடையாது ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் பாவத்தினால் கிடையாது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே சில பலவீனங்கள் வியாதிகள் உண்டாகும் இந்த லாசரு ஸ்தோத்திரமாக மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்ட போது இயேசு சொன்ன வார்த்தை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே இவன் வியாதியாக கொண்டிருக்கிறான் அல்லேலூயா இவன் வியாதியாக இருந்திருக்கிறான் ஆண்டவர் வந்தா செத்து போயிட்டான் அந்த கதையில உள்ள வச்சிட்டாங்க 4 நாள் கழிச்சு அவனை உயிரோட எழுப்பினார் இப்ப ஜனங்க இயேசு பார்க்கறத விட லாசரை பார்க்க தான் நிறைய பேர் வராங்க டேய் இவன் செத்து போயிட்டானப்பா கடைக்கு உள்ள போன வாழ்ந்து நீதான் லாசரா நீதான் லாசரா அவனை பார்த்து ஒரு கூட்டமே வர ஆரம்பிச்சிச்சு அல்லேலூயா இயேசு அற்புதம் போயிட்டார் கூட்டிட்டு இப்ப யாருக்கு சாட்சியா இருக்கிறது லாசரு சாட்சியா இருக்கிறான் கை தட்ட மாட்டோமா அல்லேலூயா நான் சொல்லுகிற சில நேரங்கள் வியாதிகள் வருகிறது கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக தேவன் அனுமதிப்பார் விசுவாசிக்கிறீர்களா தேவனுடைய நாமம் உன் மூலமாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா மகிமைப்படும்படியாக தேவன் அனுமதிப்பார் முதல்ல பார்த்தோம் எதனால சொன்னீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பாவத்தினால் வருகிற வியாதி இரண்டாவது பிசாசினால் சாத்தானால் உண்டாகுதான வியாதி பலவீனம் மூன்றாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அல்லேலூயா இன்னொரு வியாதி கூட வருகிறது யாக்கோபு புத்தகம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சர்ச்சைக்கு வந்தாச்சு ரட்சிக்கப்பட்டாச்சு சர்ச்சைக்கு வந்து ஒரு பாட்டு பாடினதுக்கு பார்த்த வியாதி பலவீனம் ஏன்டா வந்துச்சு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் 14வது வசனம் 5:14 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்காக அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் குணமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிடுங்க நீங்க சொஸ்தமாகும்படி காரணத்தை மன்னிக்கல ஒருத்தர் மன்னிக்கல ஸ்தோத்திரம் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டாச்சு சர்ச்சைக்கு வந்தாச்சு இயேசு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியும் ஆனாலும் பலவீனம் ஏன்னா நம்ம ஒருத்தர் மன்னிக்கல ஸ்தோத்திரம் மன்னிக்காத சுவாபம் நமக்குள்ள இருக்குது அவன் ஒருத்தர் குற்றத்தை ஸ்தோத்திரம் மன்னிக்கிறது கிடையாது இல்ல அவன் நீங்க சொஸ்தமடையும்படிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் என்ன பண்ணுங்க மன்னிச்சுங்க அல்லேலூயா மன்னிக்காமல் இருந்தா பலவீனம் இருக்கும் யார் இருந்தாலும் மன்னிக்கும் போது பெரிய விடுதலை தேவன் தருவார் அல்லேலூயா ஆமென் இயேசு சொன்னாரு நீ எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் மனுஷன் பேதுகிட்ட வந்து கேட்கிறான் ஏசப்பா 7 தடவை மன்னிச்சா போதுமா எத்தனை தடவை 7 தடவை மன்னிச்சா போதுமா என் சகோதரன் தப்பானா இல்ல 7 இல்ல 7 தடவை மன்னிங்க அல்லேலூயா இப்ப மன்னிக்க தேவன் கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும் ஆனா சில பேர் நம்ம இதயத்துல மன்னிக்கிறதே கிடையாது சில பேர் மன்னிப்பாங்க மறக்க மாட்டாங்க அன்னைக்கு சொன்னியே அன்னைக்கு பண்ணியே அன்னைக்கு மறந்துருங்க அதாவது மன்னிக்கவும் செய்யணும் மறக்கவும் செய்யணும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் பாருங்க மார்க்கு புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் வாசிக்கலாம் 11:23-24 வாசிங்க மார்க்கு புத்தகம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தில் அனுப்பு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீங்கள் நின்று ஜெபம் பண்ண போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்
குறையை அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. உங்க குறைகளை ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமானால் அவருடைய குறைகளை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. பிதா உன் தப்பு மன்னிக்கிறனா நீங்க மற்றவங்க தப்பு மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டு, நான் வந்து நீ அன்னைக்கு பேசுறியே மறக்கவே மாட்டேன், இல்ல நான் சாப்பிடுறத மறக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள மன்னிப்பு வரல, மன்னிப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சிலுவையில கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. மன்னிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னியாது இருந்தால் அவர்கள் பாவத்தை ஒரு நாள் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. மன்னியாது இருக்கிறதுனால பலவீனம். அல்லேலூயா. மன்னிக்காம போனதுனால வியாதி, மன்னிக்காம போனதுனால சோர்வுகள். அல்லேலூயா. உன்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் பழுதாகிறதுக்கான 4 காரணம் நான் சொல்றேன். 1 பாவத்தினால, 2 அசுத்த ஆவியினால, பலவீனப்படுத்துகிற ஆவியினால, 3 சோதனை, 3வது என்னது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீ பலவீனப்பட்டிருக்கிறான். நாம் என்னது? மன்னிக்காத. வசனம் யாக்கோபு புத்தகத்தை வாசித்த மறுபடியும் அந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா வாசிப்பாங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஐயா சாரி பிரதர், சாரி சிஸ்டர், வைசா நான் தான் உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கல, வெரி சாரி. ஒரு தப்பே அவங்க பண்ணிட்டாங்க, நீங்க சாரி கேட்டுருங்க. அல்லேலூயா. நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க ஒப்புரவாகுங்க. ஆண்டவர் சொன்னா நீ காணிக்கை போட வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு குறையா இருக்குதுன்னா அந்த காணிக்கை நீ போடாத, அது ஆசீர்வாதம் இல்ல, அதை அங்கேயே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணு, ஒப்புரவாகிட்டு வந்து பிறகு காணிக்கை செலுத்து, அது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்புறம் ஒப்புரவாக வேண்டும், மன்னிக்க வேண்டும். அது நீங்க சொஸ்தமடையும்படிக்கு, சுகமாகும்படிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து விடுங்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை 4 காரியம் பார்த்தோம். இந்த 4 ஒன்று செய்திருந்தாலும் ஒரு கற்பனை நடக்காது. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொல்லுங்க, 4 காரியத்தையும் நான் சொல்லி ஜெபிக்கிறோம். ஏசப்பா என் பாவங்களை நினைச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவரே நீ போய் இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அவன் பேசுற ஸ்தோத்திரம். இனி என்ன பண்ணாதே, ஆலயத்துக்கு வந்துடுமா பாவம் செய்யாதீங்க. அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியத்தை துணிகரமா செய்யாதீங்க, துணிகரமா பேசாதீங்க, துணிகரமா ஸ்தோத்திரம் நியாயத்துக்கு விடாதீங்க, துணிகரமா யாரும் குற்றவாளி என்று சொல்லாதீங்க, பாவம் செய்யாதீங்க. வசனம் சொல்லுது, உங்கள் பாவம் உங்களை பின்வரணும், பாவத்து சம்பளம் மாறணும். அல்லேலூயா. அது பாவம் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட பாவம்னா ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கிறோம் மத்திய புத்தகத்துல ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரத்துல இன்னொரு பாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. மத்திய புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல எந்த பாவம் மன்னிக்கப்படுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 31 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். நல்லபடி எந்த பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிக்கப்படும். விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் அறிக்கையிட்டு, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பொய் பேசிட்டேன், நான் ஏமாத்திட்டேன், நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன், ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டு அந்த மனிதனோட ஒப்புரவாகும் போது அந்த பாவத்தை தேவன் மன்னிப்பா. ஆனா வசனம் சொல்கிறது, ஆவியானவருக்கு விரோதமான பாவமோ தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷனுக்கு மன்னிக்கப்பட மாட்டார். எந்த ஒரு பாவத்தை தேவன் மன்னிக்க மாட்டார். எந்த பாவத்தை மன்னிச்சுவார்? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் வல்ல உனக்குள்ள இருக்குது. ஒருவேளை உனக்கு விரோதமா யாரும் பேசினாலும் கர்த்தர் மன்னிக்க மாட்டாரு. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினாலும் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்கிறது, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். கீழ வாசிக்கலாம். எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக
தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுலை தேவன் தள்ளினார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு வெளியே போனார். அவரால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதானாவை அழைப்படுத்தது பார்க்கும். ஆனால் சவுலை கொல்ல முடியாத சூழ்நிலை. தாவீதை தேடிட்டு போறான் கொலை செய்யறதுக்கு. ஆனா கர்த்தர் 2 தடவை அவரே தாவீதை சவுலை கையில் கொடுத்தார். 2 தடவையும் அவன் கொலை செய்திருக்கிறார். ஆண்டவரை கேட்க மாட்டார். ஆனா ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொலை செய்து குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொல்லி அவன் பயந்து கொண்டு அதை செய்யாமல் போனான். அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எந்த பாவம் மன்னிக்கப்படும். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாயானால் ஒருவரும் உன் மீது குற்றச்சாட்டுகளோ வரைகளோ சொல்வார்களானால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. அது இம்மையிலும் மறுமையிலும் பண்ணலாம், மன்னிக்கப்படாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மன்னிக்கப்படுகிற பாவம் இருக்கிறது, மன்னிக்கப்படாத பாவம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யோவான் புத்தகத்தில் ஒரு அருமையான வாசகம் இருக்கிறது. 3ஆம் புத்தகம் 1ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வாசிக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவல்லாத எதையாயினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் 14 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லுவேன். அநீதியெல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் உண்டு. அநீதியெல்லாம் பாவம் தான். இதெல்லாம் அநீதியாக பாவம் தான். அன்புகளே, பாவங்களை நாம் மறைக்கிறோம். அவன் தன் பாவத்தை மறைக்கிறவன் அறுவடை மாட்டான். சிலருக்கு சுகம் கிடைக்காம போறதுக்கு காரணமே நம்முடைய பாவம். அல்லேலூயா. நாம் செய்த பாவங்கள் நமக்கு அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தடையா இருக்கும். அது எந்த பாவமானாலும் சரி, அது பொய்யா இருக்கலாம், ஏமாத்தா இருக்கலாம், எரிக்கோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம், கோபமா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், விரோதமா இருக்கலாம். இதெல்லாம் பாவமே. வேதத்தில் சில காரியங்களை பாவங்களை சுற்றி பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பிடி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேலைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படி செய்கிறவன் ஒருவனும் தேவராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை கொலை செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா விரோதம் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விபசாரம் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள பகை இருக்கும். அல்லேலூயா. இதை செய்ய மாட்டோம், இதை செய்தால் பகை இருந்தால் இதுவும் ஒரே பாவம் தான். அல்லேலூயா. அதெல்லாம் செய்ய மாட்டேங்க. நான் ஜாதியிலே சிப்டானான், அந்த டப்பாமுத்து டான்ஸ் குமாமுத்து ஆடிக்கிட்டு ஒருவேளை டீச்சர் போட்டாங்க, நாங்க ஜாஜா ஆயிட்டேன், அப்படியே எமோஷன் ஆகி நான் குத்தாட்ட போனேன்னா அது கல்யாண பாவம். அது கல்யாணத்தை போய் சேரும். ஒருவேளை இந்த உலகம் பார்த்து கையை தட்டும், ஆனா பணம் பார்த்து வேலை பண்ணும், நரம் பார்த்து சிரிக்கும். நரம் பார்த்து என்ன பண்ணும்? சிரிக்கும். ஏன் தெரியுமா? உனக்கு தாண்டா நான் காத்திருக்கிறேன், மாவனவா நல்லா இரு, நல்லா குதி, நல்லா ஆட்ட போடு. ஏதோ சொல்லுகிறது கல்யாணத்து. ஒருவேளை போய் பேசுற, ஏமாத்துற, திருட, விவசாயம் பண்ணல, பேசித்தனம் பண்ணல, பகையில, விரோதம் இல்லை, வைராக்கியம் இல்லை, ஆனா கல்யாணத்து செய்தால் அதுவும் பாவமே. அல்லேலூயா. அன்புகளே, பாவத்தை குறித்து ஒரு தெளிவை உண்டாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்கிற வண்ணமாக தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இன்னைக்கு நாம் ஜெபிக்க போறோம். ஒருவேளை நீங்கள் மனதாலே மனசாட்சி குற்றப்படுத்துகிற காரியத்துல, விரோதத்துல, வைராக்கியத்துல, சண்டை ஒரு பாவங்க, கோபம் ஒரு பாவங்க. எல்லாம் இதெல்லாம் இல்ல. நீ விவசாயம் என்ன பண்ணா என்ன பாவமோ, வேசித்தனம் பண்ணா என்ன பாவமோ, கொலை செஞ்சா என்ன பாவமோ, சோதரமாக இப்படி கல்யாணம் பண்ணா என்ன பாவமோ அதே பாவம் தான். கோபப்பட்டா கூட தண்டனை ஒண்ணுதான். அல்லேலூயா. சண்டை போட்டா கூட தேவையில்லாத சண்டை போடுற ஆள் இருப்பாங்க. வம்புக்கு சண்டை கேட்பாங்க, வம்புக்கு இருப்பாங்க சண்டை. சோதரம். நான் சில பேர் சொல்லுவோம், நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், மற்ற சண்டைக்கு போட மாட்டேன். நல்லா இருக்கு. அப்படி அவகாக என்னை சீட்டி பார்த்தீங்க,
கண்ணை நோண்டி பார்த்துருவேன். சில பேர் நான் பைபிள் எடுத்துன்னு பார்க்குறேன், எதிர்த்து பார்க்குறேன், சர்ச்சுக்கு பார்க்குறேன், இல்லைன்னா நான் யாருக்கும் காமிப்பேன். அப்படின்னா இது சாகலை. அல்லேலூயா. பாவத்துக்கு சாகலை நடக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள மறைந்திருக்கிற தேவன் விரும்பாத பாவங்கள் இருக்குமானால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்புதம் நடக்காது. அறிக்கை விடுங்க. இரண்டாவது சொன்னேன். அல்லேலூயா. முதல் பாவம். இரண்டாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒருவேளை கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருக்கு சித்தமானபடி ஒருவேளை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வச்சுக்க, அப்போ பலவீனம் வருது. வேதம் சொல்லி எலிசா வியாதிப்பட்டவனாய் மரித்தான். எப்படி? எலிசா பெரிய அற்புதத்தை சார். எலியாவோட எத்தனை அற்புதம் செஞ்சார் சொல்லுங்க? 13 அற்புதம் செஞ்சார். 14 அற்புதம் செய்யல. 7 அவர்கிட்ட போயிட்டு வர ரெட்டிப்பா அவனை கேட்டாங்க. 13 செஞ்சார். 14வது அற்புதம் செய்யல. அவர் செஞ்சார். செத்து போய் பாடியை வச்சுட்டாங்க. ஆனா வச்சுட்ட பிறகு ஒரு டெட் பாடி கொண்டு வந்தாங்க புதைக்கிறதுக்கு. எதுக்கு? சீரியனுடைய தண்டை பார்த்தோடனே தண்டுனாக்க போர் பாடியை பார்த்தோடனே தூக்கினோட பாடி புதைக்க தேவை இல்லாம பக்கத்தில் இருந்த அந்த எலிசாவுடைய தண்டை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட மாத்திரத்துல எலிசாவுடைய எலும்பு பட்டு அவனுக்கு ஜீவன் வந்துச்சு. ஏற்று வரலாம். அல்லேலூயா. நான் நினைச்சேன் ஒருவேளை அந்த பவர் கண்டி எலிசாவுக்கு நிறைய இருக்குமானால் அந்த லாஸ்ட் பவர் வந்தா நான் முடிச்சு போயிடுச்சு. நம்ம மாதிரி என்ன பண்ணிப்போம்? விட்டுப்பாங்க இருப்பேன். எலும்பு விட்டுப்பாங்க. எலிசாவுடைய எலும்பு பீஸ் பீஸ் ஆகி யாராவது சாப்பிடாங்களோ அவங்க மேல பேசுவாங்க, செய்வாங்க, செய்யப்பட்டாங்க. எலிசாவுடைய எலும்ப உலகம் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. இது எலிசாவின் எலும்பு. இது எலும்பு பட்ட மாத்திரத்துல வரும், உயிர் வந்துடும், வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படி வியாபாரம் பண்ணிருப்பாங்க. பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க. தோற்றம் வருவாங்க. நல்ல வேலை ஆண்டு வருட ஒருத்தருக்கு மாத்திரம் 14வது அற்புதம் செய்து முடிச்சுட்டு நான் நினைக்கிறேன் பார்த்து சில வேலை வேற கூட என்ன பண்ணிக்கலாம். செத்து போன பாடி அந்த போட்டு உயிர் வந்திருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, செத்து போன பிறகு கூட அவனுக்கு அற்புதம் நடந்தது. எப்படி நாம மகிழ்விக்காம சேர்ந்த வியாதி அனுபவிப்பார். 3வது பார்த்தோம், பலவீனப்படுத்துகிற ஆவி. பலவீனப்படுத்துகிற ஆவி. இந்த பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவி இன்னைக்கு நிறைய இருக்குது. பலவீனப்படுத்தும். எதனால பலவீனம் தெரியாது, எதனால வீக்கம் வந்து தெரியாது, எதனால பிரச்சனை வந்து தெரியாது. டாக்டருக்கு தலை வெடிச்சு போயிடும். இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடுவான். தலை வெடிச்சுவாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஆனா ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒரு அசுத்த ஆவி தாக்கி இருக்கும். இன்னைக்கு கருத்து அதுக்கு வெளியே விடுவார். விசுவாசிக்கிறீங்க? கடைசியா பார்த்தோம், நீங்கள் சொஸ்தமடையும் வெடிக்கு மற்ற பேருக்கு ஒரு பேருக்கு ஒரு கூட்டத்தில் பண்ணுங்க, மன்னிச்சு. அல்லேலூயா. ஒருவேளை யாருக்கிட்ட மனசாக இருந்தால் அதை மன்னிச்சுக்கோங்க. யாரும் தானக போயிடும், வீட்டுக்குள்ள போட்டுக்குள்ள போயிடும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பிறையெல்லாம் தேவை. இது பெரிய வானளவில் அப்படியே ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போயிட்டு அக்கா மன்னிச்சுங்க, மாமா மன்னிச்சுங்க, பெரியப்பா மன்னிச்சுங்க, சித்தப்பா மன்னிச்சுங்க, அப்படியே மன்னிப்பை கொடுத்து விட்டாலே, ஒவ்வொரு ஆகிவிட்டாலே உங்களுக்கு அற்புதமான சுகம் கிடைக்கும். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. இதுக்கு வேற ஒன்றும் மருந்து கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்க சொஸ்தம் அடைவதற்கு இல்ல, நீங்க ஒருவர் கூட்டம் ஒருவர் என்ன பண்ணுங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க, மன்னித்து விடுங்கள். அல்லேலூயா. நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிப்போம். சரியா? ஒரு 8 நாளுக்கு நாங்க முடிச்சிடறேன். பேச ஆண்டவரை கேளுங்க. 4 விதமான காரியத்தை நம்ம வேலைப்படுகிறோம். அவன் ஒருவேளை பாவம் செய்து விட்டுருந்தான். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சுக்கிறார். நான் அவசரப்பட்டு பேசிவிட்டேன், அவசரப்பட்டு மற்ற நியாயம் தீர்த்து விட்டேன். இதனால் என் குடும்பத்தில் பிரச்சனை, வியாதிகள், பலவீனம், பயங்கரமான செய்வனை தாக்குது. இதனால போராட்டம் ஏதோ என்னை தாக்கி கொண்டே இருக்குது. ஏதோ வேதனை என்னை தாக்கிட்டே இருக்குது. அந்த 38 வருஷமாய் அவன் படுக்கையை படுத்ததற்கு காரணமே பாவம் தான். ஆண்டவனை பார்த்து சொன்னாரு, மகனே இனி பாவம் செய்யாதே, ஜாக்கிரதை ஓ அப்படி சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை பாவம் செய்திருப்பாயா, ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா என்னை மன்னித்து விடுங்க, நான் சுகமாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமை சோதனை மேல இறங்கும். 2வது பார்த்தோம், அசுத்த ஆவி. அவன் தேவையில்லாத இடத்துல நீங்க போய் நிற்காதீங்க. தேவையில்லாத செய்வனை, தேவையில்லாத காரியத்தை நீங்க செய்து விட்டால் அது உங்களுக்கு ஆபத்தாகி போய்விடும். ஸ்தோத்திரமாக. தேவையில்லாத காரியத்தை நீங்க செய்து பிரச்சனை மாட்டிக்காதீங்க. வெளியே போகுது ஜெபத்தோடு போக. அசுத்த ஆவி எங்கு சுற்றி
தெரிகிறது. நீ படிக்கிற இடத்துல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அசுத்தாவின் தாக்கம் இருக்கிறது. படிக்கிற பாடம் மனதில் பதியாத படிக்கு செய்வனை என்று சொல்லப்படுகிற அசுத்தாவின் வதம் இருக்குது. நீ நல்லா இருக்க கூடாது, நல்லா இருக்க கூடாது என்பதற்காக சொந்த வந்தவங்களே உங்களுக்கு செய்வனை பண்ணி வைப்பாங்க, யாருமே பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, அற்புதம் ஆண்டு செஞ்சுட்டே இருக்கிறார், நிறைய பேர் வராங்க. முதலியம் அதில் 99% செய்வனால் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த செய்வனை அவங்க தாண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ராஜா சொல்லப்பட்டிருக்க மனுஷன் நீ வரான்னு நாளாக இருக்கு, கொஞ்சம் அவர் சுகமா இருக்கணும். பரிசா சொல்றோம். ஏன் தெரியுங்களா? அவங்க என்னன்னா பார்த்தா அந்த ஆவி பேசுது, இவன் உயிரிழக்க கூடாது. ஏன் தெரியுங்களா? அவன் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி சொந்தக்காரர்களே அவனுக்கு விரோதமாய் சொந்த செய்வனை பண்ணிட்டாங்க. பணத்துக்காக, சொத்துக்காக. அல்லேலூயா. பணத்துக்காக, சொத்துக்காக செய்வனை பண்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் கர்ப்பம் தரிக்கவே இல்லை, கருவுருவாகவே எத்தனை வருஷமா காத்துறாங்க. அவங்க வந்து ஜெபித்த மாத்திரத்துல அந்த ஆவி சொல்றது, இவன் கருத்தரிக்க கூடாது, இவன் கருத்தரிக்க கூடாது என்பதற்காகவே செய்வனை பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். இப்படி கருவு உருவாகும் போதே, வயிற்றுக்குள்ள உருவாகும் போது நான் தான் சாப்பிட்டேன் அசுத்தாவி சொல்லிச்சு. ஜெபித்தோம், கர்த்தர் விடுதலை கொண்டார். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இப்படி அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். இது தேவன் சபையை நடத்தி கொடுக்கிற அற்புதங்கள். நான் சொல்ற அசுத்த ஆவியை ஒருவேளை பலவீனப்படுத்தி கொடுக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய கை மேல வந்து இறங்க போகுது. அல்லேலூயா. தேவனுடைய கை மேல வந்து இறங்க போகுது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையான கரம் மேல இறங்க போகுது. உன்னை தாண்டி கொடுக்கிற, உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொடுக்கிற, உன்னை தரித்திரத்தில் வைத்துக் கொடுக்கிற, கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் உடைப்பார். எல்லா முகங்களையும் தேவன் உடைக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் உருவாக்கப்பட்டு ஒருவேளை ஏசப்பா தப்பு மன்னிச்சுக்காங்க, ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறு செய்திருப்பேன், ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்போமா? பேசுவார். ஆமென் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் பேசுவார். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் ஆண்டவரை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னிச்சுக்காங்க, என் குற்றத்தை மன்னிக்க சொல்லுங்க. ஒருவேளை அவசரப்பட்டு யாராகிலும் நியாயத்திற்கு செய்திருந்தார், என்னை மன்னிச்சுக்கேன். அவசரப்பட்டு பேசியிருந்தார், என்னை மன்னிச்சுக்கேன். ஒருவேளை அதனால தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம், என்னை மன்னிச்சுக்கேன். ஆமென். சொல்ல நீங்க செய்த பாவம், தேவன் விரும்பாத பாவத்தை நீ செய்திருக்கிறானால் ஏசப்பா என்னை மன்னிக்கிறேன். அதாவது ஒருவேளை அசுத்த ஆவி போகிற வழியில் தாக்கு முடியாது செயல்படுகிறேன், வேலைப்படுத்துகிறேன், ஆசீர்வாதத்தை தடை செய்து கொடுக்கிறேன். ரெண்டாவது அந்தகால சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கிறோம், அந்த சர்ப்பத்தின் ஆவிகள். அல்லேலூயா. ஒருவேளை அது விரோதமாக எழுப்பி உன்னை விரிவிடாமல் சந்திக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி வல்ல முன்னாலே இறங்கும் போது உன்னை நிரந்தரமாக நீண்ட காலமாய் உன்னை தன் கண்ட்ரோல் வைத்திருக்கிற அந்த சிறையில் போய் கர்த்தர் திரும்ப போகிறார். அந்த சர்ப்பத்துடைய வல்லவிலிருந்து அவன் கர்த்தர் விடுதலாக்க போகிறார். நீ படுத்தா சிலத்துல வெறும் பாம்பா கனவு வரும், பாம்பு வர்ற மாதிரி பார்த்துருப்பேன். இன்னைக்கு கர்த்தரை உடைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் திருமணம் பண்ண போகிறார். ஆமென் பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் பேசலாம். ஒருவேளை கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த பதவியும் உமது நாமத்துக்காக எனக்கு அனுமதித்திருந்தாய், நீங்க ஒரு விடுதலைக்காக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருக்கு உணர்த்தும் போது இப்ப நான் பேசிட்டு போதே யாரா இருக்கேன் ஒப்புருவாங்க என்கிற ஒரு பட்டியலை ஆண்டவனுக்கு கொடுத்து கொண்டிருப்பான். இந்த மகன்கிட்ட நீ பேசாம இருக்கிற, வைராக்கியமா இருக்கிற, இந்த மகன்கிட்ட நீ பேசல, இவனால கோச்சிட்டு இருக்கிற, நீ சமாதானமாக நான் சுகப்பட்டு பேர் உடைத்து கொண்டிருக்கிறார். இவங்களோட கூட நல்ல ஒரு அன்பு இல்லை, நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை, இவங்களுக்கு ஒப்புரவாக. அல்லேலூயா. கர்த்தர் 4 காரியத்தை உன் மனதில் வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களால வந்து நேரம் அல்லேலூயா. துன்பப்படுத்தாதபடிக்கு அவருடைய கரங்களால் வந்து இறங்க போது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கரத்தை நீட்டி அவரே உன் பலனுக்கு விடுதலையாக்கப்பட்டார். லமாரி ஏதோ ஷபதலாரி ஏதோ அதவதவதல துரியாதோ ஷபதலவா. தேவ பிரசன்னத்தை யார் வெளிய பார்க்கணும், யார் வெளிய பார்க்கணும். உன்னால இருக்கிற அந்த சாபம், உன் குடும்பத்துல இருக்கிற சாபம் அவங்களுக்கு கர்த்தர் உடைக்க போகிறது. அவன் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராவே வேலையாக்கு செப்புக்கு சித்தமல்லாமல் தேவனாய் கர்த்தர் உன்னை அன்பு கொண்டபடியினாலே, அல்லேலூயா, உன்னை அன்பு கொண்டபடியினாலே அந்த சாபத்தை எண்ணி ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலே தேவன் எல்லாவற்றையும் எல்லா சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தரை தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து உனக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துக்கு உன்னை நீங்களாக்கி மீட்டு விடுகிறார். கிறிஸ்து உனக்காக சாபமானார். அல்லேலூயா. மெய்யாகவே பாடுகளையும் துக்கங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும்
அவர் சுமந்து விட்டார் என்று சொல்லுகிற அவரை தொட்ட யாவரும் அவர் யாரை தொட்டார் அத்தனை பேரும் விசேஷ விடுதலை பெறுகிறாங்க. அவருடைய தொட போகிறார். உன் கருத்து மலமாக இருக்கிற நுகத்தடியை உடைக்க வருகிறது. உன் கருத்தை சுற்றி வருகிற பாம்பின் ஆவி, அசுத்த ஆவி எரிக்கி கட்டுடைய வளர்னால அதை இறங்கி ஓட போவது உனக்கே தெரியாது. ஏன் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் ஆண்டவர் நிம்மதி இல்லை, ஏன் ஆண்டவர் அடிக்கடி செத்து போகிறாங்க தோன்றுகிறது. உலகத்தில் வாழ வேண்டாத எண்ணத்தை உருவாக்குறது எரிக்கி கட்டு அதை பார்த்து சொல்கிறார். நீ வாழபடியா தேவன் தெரிவித்திருக்கிறார். நீ சாகுபடியா அல்ல. எனக்கு ஒரு விடுதலை அவன் நெஞ்சை அழுத்து பண்ணுங்க. நெஞ்சு பண்ணி மாறும்போது அவன் ஸ்தோத்திரம் உன் முன்னிருக்கிற வல்லமை நீங்க வரையப்போது உன் இருக்கிற வல்லமம் இன்னைக்கு கட்டுடைய வல்லமை நீங்க கட்டுடைய ஆலயத்தை புறப்படுகிற ஒரு நதியின் வல்லமை ஒரு தேவ பிரசங்க வல்லமை உனக்குள்ளே இறங்கி வர போகுது. உனக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை தேவன் கட்டளை போகிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை தரத்தை நீ பார்க்க போற, நீ பார்க்க போற. இந்த யூடியூப் பார்த்து கொடுங்க சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன். இந்த வாழையிலே தேவ வல்லமை உடைய போகிறது. உங்களை சிறையில் கண்டு மாற்ற போகிறார். இன்று கண்ட எகிப்தனை இனி நீ காண போவதில்லை. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தனை இனி நீ காண போவதில்லை. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். எல்லா நுகத்தை தேவன் உடைய போகிறார். எல்லா நுகங்களும் முடிகிறது. எல்லா நுகங்களும் முடிகிறது. எல்லாம் சொல்லுங்க இயேசுவே உங்கள் கரத்தை எல்லாம் வைக்க சொல்லுங்க. சாயப்பட்ட இயேசுவே கரம், அடிக்கப்பட்ட இயேசு ரத்தம் உங்களை இறங்குது. அடிக்கப்பட்ட ரத்தம் அல்லேலூயா. இயேசுவின் சிலுவையில் சிந்தின ரத்தம் அல்லேலூயா. அவர் சிலுவையை எல்லாரையும் சுமந்து விட்டார். ஆகாமானியரும் சமரகவரியும் ஒரு
இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது 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 பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நீமா சுகமாக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கட்டப்பட்டிருக்க எல்லா சூழ்நிலையும் விடுதலையாக்குற இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஓ நீமா ஜகத உண்டாரா கண்ணமூடி 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 கண்ணமூடி. ஓ நீமா ராஜா ஜகத உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா
நமக்குள் இருப்பதால் ஞாயினம் நமக்குள் இருப்பதால் அந்த ஆவியை துரத்திடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா நாமத்தில் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஆமென். நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருந்த தந்திரங்களும் லஞ்சங்களும் சூழ்ச்சிகளும் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு அது தெரியும். உதயமாக இருக்கிற நீங்க உங்க வீட்டு மேல குடும்பத்து மேல சாபத்தோட அவங்க இருக்கும். ஜான் ஏன்னா வளர்ந்துருக்கும். சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் சொத்தல் பார்க்கிற போற மாதிரி எப்படி வருதுன்னே தெரியும். சில பேர் சொல்லுவாங்க கடன் மேல கடன் எப்படி சமாளிக்கிறதே தெரியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் அந்த கடன் இருக்கிற உள்ளே தேவன் உடைத்து போட்டு கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். கடன் இருக்கிற காரியத்தை மிகப்பெரிய விடுதலை தேவன் தர போகிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை தேவன் நடத்த வேண்டும். வேதத்திலே கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அடிமைத்தனத்தின் முகத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். ஒரு அற்புதத்தை கடனுக்காக நடந்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புத்தர் குடும்பத்தில் அந்த தலைவர் மறுப்பு போனனால அந்த கடன் வாங்கின அந்த நபர்கள் வந்து அந்த பிள்ளையை அடிமைத்தனமாக கொண்டு போவதற்கு முயற்சி எடுத்தார். என்ன செய்யறது தெரியாம எலிசாக்கு வந்த போது அவன் சோதனை எலிசா சொன்னா அவன் சோதனை வதலுயம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை எடுத்து பாத்திரத்துல வார்த்து வையும். எல்லா பாத்திரத்துல வார்த்த போது அது எல்லாம் நிரம்பி வதலுயம் அதை விட்டு கடன் அடைத்து வைத்துக் கொண்டார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது இன்னைக்கு கடனை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமையார் அந்த புண்ணியதேவன் உடைக்கிறார். சொல்லுவாங்க அவன் இன்னைக்கு கர்த்தாவே உலகத்தின் வல்லமை உடைய போது என்று கண்ணை எகிப்து நான் பார்க்க போகிறேன். என் கை கொடுக்கிற கையா மாறும்போது என் கையை ஆசீர்வதிக்கிற கையா மாறும்போது என் கையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறேன். கடனை மாற்றுவதற்காக கொடுக்கிற கரமாக கடனை மாற்ற போகிறேன். கை நடிக்கிறத சொல்றேன். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நம்ம ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். ஒரு அதிசயத்தை மாற்ற போகிறது. தேவன் வல்லமை எழ போகிறது. ஆமென். ஏலியும் ராஜ் என்று சொல்லப்படுகிற நடிகர் ஸ்தோத்திரம் ஹalleluya. அவன் பணம் பெறும் நடிகர். வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனையாலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லா ஆயத்தங்களையும் அந்த நடிகர் செய்து விட்டார். அவரோடு கூட நடித்த நடிகர்கள் ஏராளம். ஸ்தோத்திரம் எம்ஜிஆர், நாகேஷ், ஸ்தோத்திரம் சிவாஜி கணேசன், இப்படி பழைய நடிகர்கள் எல்லாம் அவரோடு கூட நடித்தார்கள். ஒரு நாள் இவர் தற்கொலை செய்து கொள்ளலாம், இனி உலகத்துல வாழ வேண்டாம் என்று முடிவெடுத்த போது அன்று ராத்திரியில அவங்க வீட்டுல கருணாமூர்த்தி என்கிற இயேசுவின் படத்தை ஒரு CD டெக்கு போட்டு பார்த்திருந்தாங்க. இதை அவர் பார்த்த போது ஏன் இவர் சிலர் அறியப்பட வேண்டும், ஏன் இவர் நொறுக்கப்பட வேண்டும் என்று நினைத்து தன் வாழ்க்கை அந்த ராத்திரி ஒப்பு கொடுத்தார். இயேசுவே என் கடன் பிரச்சனை மாற்றி விடுங்க, உண்மை நம்புறேன்னு.
ஆண்டவர் மறுநாள் யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ மறுநாள் அப்படியே காலம் சூழ்நிலை மாறினது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கடனையும் மாற்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரையிலும் ஒரு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கூட நடித்த நிறைய நடிகர் செத்து போயிட்டாங்க. அந்த ஏவிஎம் ராஜன் நடிகர் மாத்திரம் என்னைக்கும் உயிரோடு இருந்து இந்த வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்தை மனப்பாடம் செய்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. என்னைக்கு மாறும். அப்படியே ஆண்டவரை அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சு போறேன். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் எழுந்திரிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஜெபிச்ச முடிக்க போறேன். அல்லேலூயா. இந்த ஜெபமே நீங்க நல்லா இருக்கிறதுக்காக, வேற எந்த நோக்கத்துக்காக இந்த ஜெபம் வைக்கப்படல. நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் நன்றாயிருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்கு தான் இந்த சிறப்பு ஜெபத்தை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் பலவீனமா இருந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போறேன், இந்த ஜெபத்திலே உன் பலவீனம் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லக்கரமனை தொட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் உணர்ந்திருப்பேன். எனக்கு ஜெபிக்கும் போது ஒரு தற்கொலை ஆவி ஒரு மனிதனை ஒரு லேடியை தாக்கி அவங்களுக்கு மேல அந்த இறமட்டெல்லாம் விற்கிற அந்த காட்சியை பார்த்தேன். செத்து போயிட்டா மேல இறமட்டா வச்சு மூடுவாங்க பாருங்க, அந்த காட்சி பார்த்தேன். ஆனா தேவன் அந்த மரண தருவாயில் அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறது அந்த காட்சியை பார்த்தேன். ஒருவேளை தற்கொலை செய்து கொண்டு செத்து விடலான்னு சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் உனக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற போகிறா. உன் சூழ்நிலை மாறப் போகிறது. கர்த்தர் உன் வாழ்க்கையில எங்க நீ கீழே விழுந்தியோ கர்த்தர் அந்த இடத்துல மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. நீ பாவம் செய்து விட்டாய், நீ தப்பு பண்ணிட்ட அப்படி உணர்த்துகிற ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. கர்த்தர் எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் இயேசுவினுக்கு மன்னித்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உன் பாவத்தை மறைக்காம அறிக்கை விடு. அவர்கிட்ட அறிக்கையிடும் போது கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்து ஒரு விடுதலையும் சமாதானத்தை கொடுக்க போகிறார். அப்படியே கண்களை மூடி தகப்பனே துதிக்கிறையா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உம்மால தெளிக்க முடியும். அவர்ட்ட கேளுங்க. ஆமென். அவருடைய ரத்தம் உம்மால தெளிக்க முடியும். இயேசுவின் ரத்தத்தால எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும் கேளுங்க. அல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், இன்றைக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னைக்கு கர்த்தர் ஜெயத்தை தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், உங்கள் மீது காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இப்பொழுது காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகிற ரத்தம் ஜெயம்,
வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயா. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயா. வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயா. பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயா. பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயா. பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயா. பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. இயேசுவின் ரத்தம் ஜெயா. காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா. இயேசுவின் ரத்தம் ஜெயா. காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா. காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா. காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா. ஆமா, எல்லாரும் கண்களை மூடு. ஆமாண்டவரே, 4 விதமான காரியத்தினாலே நாங்கள் வியாதிப்படுகிறோம் என்று சொல்லி 4 காரியத்தை நாங்கள் சிந்தித்தோம். 1 பாவத்தினாலே, இன்னொன்று தேவனுடைய நாமம் மகிமைக்காக, 3வது பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே, 4வது ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்காமல் போகிறதுனால. நீங்க சொஸ்தமடைக்கும்படிக்கு ஒரு குறை இருந்தால் அதை மன்னித்து விடுங்கள் சொல்லி ஆண்டவர் இந்த 4 காரியங்களையும் இந்த இடத்துல ஒரு பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தருடைய மகிமையின் பிரசன்ன இடத்தை ஆளுகை செய்து முழு விடுதலோடு கூட அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். எந்த பலவீனமா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த நோய்களா இருந்தாலும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசுவானவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிருக்கிறேன் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்க முடியாத மிகப்பெரிய விடுதலையும் சுகத்தையும் உம்மாலே கொடுக்க முடியும் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு அற்புதம் செய்வதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பிரசன்னராஜ் ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறோம். நிச்சயம் என்று மாதாப்பனே உடைய நோக்கியப்பா நாங்கள் பார்க்கும்படியா எங்களை ஒன்று சேர்த்தபடியா நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது எங்களுடைய எல்லா விதமான கவலைகளிலும் நோய்களிலும் அப்பா பலவிதமான சாபங்களிலும் மீட்டெடுக்கிறதா இருக்கிறபடியால் உமையை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற பிரகாரமா எல்லா நாமங்களிலும் மேலான நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தினபடினா தேவன் தாமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மண்டையிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீர் மாற்றுவீராக. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்ற வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய எல்லா விதமான பலவீனத்தையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எல்லா விதமான பலவீனத்தை அறிந்திருக்கிற தேவன் எங்களுடைய எல்லா விதமான பலவீனத்தையும் தேவ பலத்தினாலே என் தேவன் தாமே பலப்படுத்த வேண்டுமாய் எங்களுடைய குறைகளை மாற்றி நிறைவானவராய் நீர் வந்து எங்களை நிறைவுபடுத்த வேண்டுமா நோக்கி பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் அறிவீரப்பா. அப்பா எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களை நீர் அறிவீரப்பா. அனைத்தையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். பெரிய பாரமா இருக்கலாம் அப்பா, எங்களை நோக்கி நீ சொன்னதை போல பாரம் உள்ளவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கன்னு சொன்னீங்களே, எங்களுடைய எல்லா பாரத்திலையும் உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறோம்ப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் தாமே எங்களுடைய எல்லா பாரங்களையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை நிறைவாய் நடத்தி என் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்களுடைய பலவீனங்களை மாற்றி என் தேவன் தாமே தேவனுடைய பலத்தினாலே நிரப்ப செய்து தேவனை போல பிரதிபலிக்க வேண்டுமாம் நோக்கி பார்க்கிறோம். காரியங்கள் எல்லாவற்றும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எல்லா விதமான பலவீனத்தையும், எல்லா விதமான நோய்களையும், எல்லா விதமான சாபங்களையும், எல்லா விதமான பாவங்களையும் என் தேவனுடைய ரத்தமானது தேவன் தாமே சுத்திகரிக்க போவதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய அப்பா உச்சம் தலை முதல் உள்ளம் பாதமுறையாய் ஒவ்வொரு அவைகளை நீர் தொட்டபடியால் நன்றிகளை செலுத்துகிறோம். காரியங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. காரியங்களை நீர் வழி நடத்துங்க. எங்களே சிகிச்சை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென் 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 என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் பற்றி கொள்ளுங்கள்.
அவன் பேசல தொடர்ந்து ஆண்டவர் ஒரு நிச்சயமான விடுதலை தருவாண்டு விசுவாசித்து பற்றி கொடுங்க. புதுசாக வந்தவங்க யாராக ஜெபிக்க வேண்டுமானால் நீங்கள் முன்னாடி வந்து ஜெபித்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.